Hi friends, welcome to Sparks Academy. TNMAWS. ஸோ தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் போர்டில் இருந்து எக்ஸாம் 29th and 30 லாஸ்ட் 29th and 30ல் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது நம்ம வெளியிட்டு வரோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா. ஸோ நமக்கு கிடைச்ச சர்வே அடிப்படையில் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே சிவில் மெக்கானிக்கல் அதுக்கு போட்டாச்சு. அண்ட் சிவில் மெக்கானிக்கல் கம்பைன்டு போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் என்ன வர வாய்ப்பு இருக்குன்றதும் போட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒன்லி போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆன்லைன் கோர்சஸ் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இதில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இசி இது எல்லா பிரான்ச்சுக்குமே நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. அண்ட் இதில் ஏஇ ஜேடிஓ சர்வேயர் அந்த போஸ்ட்டுக்குமான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒன்லி போஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 71 வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது ஓகேவா. 71 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேவா. எலக்ட்ரிக்கல் மீன்ஸ் ஈஸியாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து சேம் பேப்பர்ஸ் தான் ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் பேப்பர் தான். ஸோ இதில் 2 பேப்பர் எழுதிருப்பீங்க. பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்னு 300 மார்க்ஸ். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, இன்னொரு 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து ரேங்கிங்க்கு எடுத்துப்பாங்க. அது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூடு. ஸோ அதில் ஒரு 150 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 450 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கட் ஆஃப் போடுவாங்க. ஸோ இதில் நல்ல மார்க் எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூவில் வந்து 60 மார்க்ஸ். ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ் உங்களுக்கு சேர்த்து போடுறப்ப டோட்டலாக 510 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து வெளியிடுவாங்க. ஸோ 510 மார்க்ஸ் நீங்கள் என்ன மார்க் எடுத்துறீங்களோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ரேங்க் அடிப்படையில் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அது அடிப்படையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் போடுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ 450 மார்க்ஸுக்கு என்ன மார்க் எடுத்தால் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 312 மார்க்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைச்ச டேட்டா அடிப்படையில் தான். இதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு +or-5 மார்க்ஸ் அப்படின்றத வேரியேஷனாக வச்சுக்கலாம்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் மார்க் என்ன வந்திருக்கு அப்படின்னா 315 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம சர்வேயில் டாப் மார்க்கு எலக்ட்ரிக்கல் யாருன்னா 315 ஓகேவா. ஸோ அடுத்தது பிசி. ஸோ பிசிக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 309 ஓகேங்களா. ஸோ 309 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் டாப் மார்க்கு அந்த 315 மார்க் தான் ஓகேவா. ஸோ பிசியில் டாப் மார்க்கு 315. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா பிசி முஸ்லீம் கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 290 மார்க்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா. மேபி இது கீழே கூட குறையலாம் ஓகேங்களா. ஏன்னா இதில் அப்ளை பண்ணுறவங்க சர்வே நமக்கு கிடச்சிடணும் பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் தான். ஸோ அதனால் இந்த மார்க் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ நமக்கு கிடைச்ச டாப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா. அடுத்தது எம்பிசிக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 297 ஓகே. 297 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே. ஸோ நம்ம சர்வேயில் எம்பிசியில் டாப் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறப்ப 303 வந்திருக்கு ஓகே. ஸோ 303 வந்து டாப் மார்க்காக வந்திருக்கு. கட் ஆஃப் வந்து 297 கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது எஸ்சிக்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு 291 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு எஸ்சியில் டாப் மார்க் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா 292.5 மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 280 வந்து கட் ஆஃப் மார்க்காக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு எனஃப் டேட்டா அப்படின்றது கிடைக்கல ஓகேங்களா. ஸோ பட் இது இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் மார்க்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ திஸ் த கட் ஆஃப் மார்க்ஸ். அண்ட் அடுத்தது நம்ம வந்து சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் ஓகேவா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை இப்போது அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது மார்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா டிஎன்பிசியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸ்
26 ஜூலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் வந்து அக்டோபரில் இருக்கும். ஓகேவா? அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்குது, அதுக்கான நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம் வந்து செப்டம்பர் டு அக்டோபர் அந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல் ஆர்ஆர்பி, ஜேஇ, அப்புறம் என்டிபிசி இந்த எக்ஸாம்ஸும் வந்து சீக்கிரமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர் மாதம் நடக்க வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்து வர இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கான கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அகாடமியில். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லாரும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் அப்படின்ற அந்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.